அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு பணக்கார கணவனும் மனைவியும் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு வெளியில வர்றாங்க. வரும்பொழுது ஒரு வயதான ஏழை பெண்மணி அவர்களிடத்துல பிச்சை கேட்டு வருகிறார்கள். கணவன் என்ன பண்ணா, உடனே பர்சுல இருந்து ஒரு 100 ரூபாய் நோட்டை எடுத்து அந்த வயதான பெண்மணி இடத்துல கொடுத்து விடுகிறான். என்ன பெரிய கர்ணம் பரம்பரையோ, 100 ரூபாய் நோட்டை எடுத்து கொடுக்குறீங்க, 5-10 கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவீங்கன்னு அந்த மனைவி கேட்டாலாம். அதற்கு கணவன் சொன்னானா, உனக்கும் எனக்கும் உடைகள் வாங்குவதற்கு 2 லட்சம் 3 லட்சம் நம்ம செலவு பண்றோம், லட்சக்கணக்கில் மொபைல் போனை கையில நம்ம வச்சிருக்கிறோம், மாசம் ஹோட்டல்ல போய் 5000 10,000 அப்படின்னு சாப்பிடுறோம். இந்த அம்மாவுக்கு 100 ரூபாய் கொடுக்கறதால அவங்க என்ன பெரிய கோடீஸ்வரி ஆயிட போறாங்க? 2 வேளை உணவு சாப்பிடுவாங்க. சாப்பிடும் பொழுது நம்மள மனசார நினைச்சுப்பாங்க. நமக்கு போனது 100 ரூபாய் தான், ஆனா கிடைச்சது மிகப்பெரிய ஒரு புண்ணியம், ஒரு ஏழைக்கு உதவி செய்த ஒரு மன திருப்தி அப்படின்னு சொல்லிட்டு கணவன் சொன்னானா, நம்முடைய வாழ்க்கையில எதிர்பாராமல் வருவது 3 விஷயங்கள்: இயலாமை, நோய், இறப்பு. இருக்கிற பொழுதே இல்லாதவர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்து வாழ்வோம், புண்ணியங்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொன்னானா. இதையே உங்களுக்கு கருத்தாக சொல்லுகிறேன். இருக்கும் பொழுதே இல்லாதவருக்கு உதவி வாழ்ந்திடுவோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.